உங்ககிட்ட கொடுத்துருக்க நாக்கு என் வார்த்தைகளை பேசட்டும். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசினா பாருங்களேன், ஒரு ஆள்கிட்ட நிறைய துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன செய்வான்? அவன் நடையே மாறும், எல்லாமே மாறும், அவன் ஒரு மாதிரி பார்ப்பான், மற்றவங்களெல்லாம் அலட்சியமாக பார்ப்பான். இது இது ஏன் நடக்கணும்? அதாங்க போட்டிருக்கு, பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது நாவு நெருப்பு தான். அப்போ நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணுறது எது? நாக்கு. நம்ம பாடியை ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்க்கையும் கண்ட்ரோல் பண்ணுறது. ஒன்று நெகட்டிவாக பேசுவோம், இல்லாட்டி பெருமையாக பேசுவோம். பார்த்தியா எனக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா, இருந்து என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி பெரிய ப்ராப்ளம் உலகத்தில் இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா, எவ்வளோ பில்லியன்ஸ் இருக்குது தெரியுமா. ரைட்டு, நீ சாகும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டா போக போகிறேன்? ஒன்றும் கிடையாது, எல்லாமே போயிடும். ஒழுங்காக புதைக்கிறாங்களான்னு கூட தெரியாது. அந்த பாடிக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து. ஏன்னா கர்த்தர் ஒரு வசனம் சொல்கிறார், நீதிமான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக நம்முடைய முடிவு இருக்கணும். சரி, படிங்க. நாவு நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி. இங்கே தான் பாருங்க, வாய் என்ன சொல்லுது? உன் சரீரத்தை கொல்லுது. எனக்கு இல்லை 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 இல்லைன்னு சொல்லும் போது உனக்கு ஒன்றுமே இல்லாமல் போகிறது யாரால? வாயால். இதுக்குன்னு யாரும் உனக்கு விரோதமாக. ஆக்சுவலாக இன்னும் நான் சொல்ல போனால், ஒருத்தர் சூனியம் பண்ணியிருந்தா கூட எப்படி வேலை செய்ய வைக்கிறான்னா உன் வாயால் தான். என்ன பண்ணுறான்? அவன் வாயை திறந்து விட்டான், பேய் திறந்து விட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, நீ இதாக இருக்கிற, சும்மா இருக்கிறவன பாருங்கள், எனக்கு கேன்சர் வந்துச்சு இப்படி யோசனை பண்ணுறவனுங்க உண்மையாக கேன்சர் வந்துடும். ஏன்னா தே சென்ட் அ ராங் சிக்னல். சயின்டிஃபிக்கலி இட்ஸ் ப்ரூன். வந்து ராங் சிக்னல் டு த பாடி அண்ட் த பாடி ஆக்ட்ஸ் லைக் தட். அதனால் நம்ம பேசுகிறதை ஜாக்கிரதையாய் பேச வேண்டும், தேவனுக்கு ஏற்றபடி பேச வேண்டும். அவர் என்ன நம்மளுக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதன்படி பேச வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஃபஸ்ட்டு, அப்போ நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறாருன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதன்படி பேசணும். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும். பார்த்தீங்களா, இப்போ நல்லது. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது எது? நாக்கு. பேய் நாக்கு தான் கண்ட்ரோல் பண்ணுறான். ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விட வைக்கிறான். எப்படி கொளுத்தி வைக்கிறான்? நம்மளை வச்சே நம்ம வாயாலேயே நம்மளை சாப்பிடிக்கணும். அப்போ உன்னுடைய மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுனா இதுதான். இப்போ இஃப் யூ வாண்ட் டு லிவ் லாங் and have a good life, control this fellow. சும்மா பேசாதீங்க. அதே மாதிரி வெயின் டாக்ஸும் பேசாதீங்க. யூ ஆர் லூசிங் யுவர் எவ்ரிதிங். நரக ஆக்கினையினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பார்த்தீங்களா, பனிஷ்மெண்ட்டே பயங்கரமாக அங்கேருந்து வருது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஏன்? அதில் சொல்லுவாங்க அந்த காலத்தில், நரம்பில்லை, நாக்குக்கு நரம்பில்லைன்னுவாங்க. கண்டபடி பேசும். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நாக்கு ஏன் அப்படி பேசுதுன்னா இருதயத்தின் நிறைவினால்.
நம்ம இருதயத்தில் என்ன வச்சுருக்கோமோ அதுதான் எப்படி கொண்டாடுறோம். உனக்கு தெரியுமா நான் யார் தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்க இப்படியே, நான் யார் தெரியுமா, நான் பெரிய ஆளாக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நினைக்கும் போது என்னன்னா அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, அதனால தான் அப்படி பேசுகிறாங்க. ரொம்ப பயப்படுறவங்களா நீ பாருங்கள், நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான், அவங்களாம் இந்த மாதிரி பேசுவாங்க. ரொம்ப பயந்த ஜாதி சுவாபம் உள்ளவர்கள் அவங்களாம். அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, எனக்கு ஒரு ஆளை தெரியும், பேர் சொல்ல விரும்பல, அவர் வந்து என்ன சொல்வாரா, நான் ப்ரூஸ்லி மாதிரி அப்படின்னாரு. இவரில் பரிஹெட்வர்ட் இல்லை, இன்னொரு ஆள். நான் என்னது நுன்சாக்கா அதை விட ஃபாஸ்ட்டாக சுற்றுவேன். ஏன் செய்கிறாங்க? டிராயிங் அட்டென்ஷனில் பயம். சிம்பிளாக சொல்கிறேன், தே ஆர் நாட் கான்ஃபிடென்ட் அபவுட் தெம்செல்ஸ். அதனால் இது மாதிரி பேசினா அவங்க முன்னாலே என்ன போட்டுக்கிறாங்க, டிஃபென்ஸ் போட்டுக்கிறாங்க. யாரும் தன்னை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்றது. யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இதை மூணுனா போதும். நான் சொல்ல சத்தியவேதம் சொல்லுது. அவர் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்கிறாரு. அப்போ நீ வாயை மூடு போதா, உன் வாழ்க்கை நல்லாயிடும். நீ வாயை மூடாமல், இதில் நான் கேட்டேன் ரொம்ப, என்னுடைய பர்சனல் லைஃப்பில் பேசி 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 எல்லா வியாதியும் வந்துச்சு, எல்லா வியாதிகளும் வந்துச்சு. அந்த காலத்தில் தெரியாது ஒன்று, அப்போல்லாம் தெரியாது. எப்பவுமே அறியாத வயசுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த அறியாத வயசில் ரொம்ப பேசு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அது வேலை பண்ணிட்டு இருக்குது. அப்போ சாவுக்கு எதுவானது, சாவை கொண்டாந்துருது. சாவு சும்மா எங்கேயோ போயிட்டு இருக்குது, அதை கொண்டாந்து எங்கே விட்டுருது, நம்ம மேலே விட்டுருது. அப்போ இருதயத்தில் அது தோன்றினாலும் பேசாத. இதை நம்ம பார்த்து இது ஒரு பிரமாணம். இருதயத்தில் இருக்கிறத வாயத்தை மூடு. நேற்று கூட ஒரு ஆள் ஃபோன் பண்ணி, பாத்தியா அவன் எனக்கு என்ன செய்துட்டான் பாத்தியா. யார் என்ன செய்தாலும் சரி, உன்னை யார், நீ தான் உன்னை பற்றி பேசிக்கிற, அவனுக்கு யாரும் சட்டம் பண்ணல. தெருவில் போகிற நாய் குலைச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம், பேசாமல் போவோம். ஆனால் என்ன பண்ணுவோம், அது மேலே கல்லை விட்டாடிங்களேன், ஒன்று தூரமாக போய் குலைக்கும், இல்லாட்டிக்கு எடுத்து கடிக்க விடும். நம்ம பாட்டுக்கு பேசாமல் போயிட்டோம்னா அதுவும் போயிடும். அப்போ இதுதான் நாக்கை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தோடனே ஸ்தோத்திரம் போடுறோம் இந்த நாக்குனால். வீட்டுக்கு போனோடனே ஒரு ஆளை திட்டுறோம், அது போட்டிருக்கோம். 9வது வசனம், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். சண்டே வந்தோடனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா கர்த்தரே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் எல்லாம் சொல்லுவோம். அந்த துதிக்கிறதுலே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஏன் தெரியுமா, சத்தம் போட்டு பயங்கரமாக ஒரு அட்டென்ஷன் டிராயிங் சிண்ட்ரோமோடு துதிப்போம். ஏன்னா பக்கத்தில் இருக்கவன் நம்மளை பார்க்கணுன்றதுக்காக. உண்மையாக அப்படி பண்ணுறவங்க ஜெபம் பண்ணாதீங்க. என்னை பார் என்னை பார் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. வேதம் சொல்றது, தேவன் வானத்தில் இருக்கிற, நீ பூமியில் இருக்க, சொல்லு சுருக்கமாக இருக்கட்டும், குவாய்ட்டாக இரு. இந்த மாதிரி தான் ஏடகூடமாக பேசுகிறீங்க. பேசி பிரச்சனையை வளர்த்து விட்டு கடைசியில் உண்மையாகவே தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது, அவரை தொழுது கொள்ளும்போது மனசு ஃப்ரீ ஆகும். ஆவியானவர் வந்து கிரியை செய்து நமக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், நான் போடுற சத்தம் அதிகமாக, அவன் போடுற சத்தம் அதிகமாக, இது ஒரு செட்டு பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு செட்டு
தன்னை பரிசுத்தவானா காட்டுறதுக்கோசரம் துதிச்சுட்ருக்கோம். இதெல்லாம் தேவையில்லாதது. அதனால் ஞானம் உள்ளவர்களா இருங்க. அதான் நன்றாக வாழும்படி உபாமா 8 போட்டிருக்கேன். நீ நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், அவர் உனக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் ஓடு. Know His perfect will for you, then you will be successful. இல்லாட்டி you will be a failure. Then when you fail, don't blame God. Don't blame Him saying that God let me down. God never took your hand first. You were running off your own. குதிரை மாதிரி ஓடிட்டு இருந்தீங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நீ ஓடிட்டே இருக்கிற, உனக்கு கடிவாளம் போட்டுமா, ஹானஸ் போட்டுமா, போட்டால் தெரியும் வலி. நம்ம ஃபஸ்ட்டு இதை அடக்க கற்றுக்கணும், இதையும் அடக்க கற்றுக்கணும். இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும். இது நிறைவாத போது இது கர்த்தருடைய துதியினால் நிரப்புங்க. இது கர்த்தருடைய துதினால் இதை நிரப்பினீங்கன்னா வாயிலிருந்து வரதும் கர்த்தரை உயர்த்தும் துதி வரும். யூஆர் அண்டர்ஸ்டாண்டிங், கேட்சிங் இட். இதை துதியினால் நிரப்பினீங்கன்னா உங்கள் வாய் கர்த்தரை துதிக்கிற துதியினால் நிரப்பும். இதை கசப்பினால் நிரப்பினீங்கன்னா உங்கள் வாயும் கசப்பை பேசும். கர்த்தருடைய நாமம் மயம்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதை ஆராய்ச்சி பண்ணி வீட்டில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. என்ன தான் பேசுகிறோம், நம்ம வாழ்க்கையை நாமே அழைச்சிக்கிறோமா? இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாவை பற்றி எடுத்தேன். இட்ஸ் கெட்டிங் கோரிலேட்டட் டு இன் டியூட்ரானமி 8. தேவரீர் எங்களுக்கு நியமித்திருக்க ஓட்டத்தை உங்கள் பர்ஃபெக்ட் வில்லை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி வர கிருபை தாரும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். துதிகர மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆமென்.